Hello everyone, இது Big Data Analyticsல Unit 3 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல மேப் ரெடியூஸ்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தோம். இந்த வீடியோல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் யான்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த யான்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ யான்னா என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாருங்க, யான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் yet another resource negotiator. ஸோ இந்த யானோட ஃபுல் ஃபார்ம் வந்து yet another resource negotiator. ஓகேவா? So next, it is the next generation computing framework in Apache Hadoop with support for programming paradigms besides MapReduce. So MapReduce பார்த்தோம் இல்லையா, அந்த MapReduceல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த யானுங்கிற கான்செப்ட் கொண்டு வராங்க. It is a large scale distributed operating system for big data applications. So நம்ம big data processing தேவையான ஒரு large scale system தான் இது யான்ங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த யானோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிளஸ்டர் ரிசோர்சஸ் சச் அஸ் கம்ப்யூட், நெட்வொர்க் அண்ட் மெமரி. ஸோ இதுல வந்து ரிசோர்சஸ் இருக்கும், ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே ரிசோர்சஸ் இருக்கும். எந்த சிஸ்டம்க்கு எந்த ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத மேனேஜ் பண்றது இந்த யான் தான் பண்றாங்க. ஓகேவா? அந்த ரிசோர்ஸ் வந்து ஒன்று கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல நெட்வொர்க்கா இருக்கலாம், இல்ல மெமரியா இருக்கலாம். யான் இன் Hadoop efficiently and dynamically allocates all cluster resources resulting in higher Hadoop utilization. ஸோ இந்த யான் வந்து இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா பண்ணுது. ஸோ இதனால நமக்கு Hadoop யூட்டிலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா ஷெட்யூலிங் அண்ட் மானிட்டரிங் ஜாப்ஸ். ஸோ ஜாப் ஒவ்வொரு டாஸ்கையுமே எப்படி எந்த ஷெட்யூல், எந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் வரணும், எந்த டாஸ்க் அடுத்து வரணும் அப்படின்ட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு கரெக்டா நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணும். இதுதான் யானோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட், யானுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட், நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர் தான் நமக்கு எந்தெந்த இதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணு மேனேஜ் பண்றாங்க. அடுத்து நோட் மேனேஜர், கண்டெய்னர், அப்ளிகேஷன் மாஸ்டர். இது எல்லாமே என்னங்கிறத நம்ம டெஃபினிஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி ஆரோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேப் ரெடி ஸ்டேட்டஸ். ஸோ இது எல்லாமே மேப் ரெடி ஸ்டேட்டஸை டினோட் பண்ணுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாப் சப்மிஷன். ஜாப் சப்மிஷனுக்கு இப்படி ஆரோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது நோட் ஸ்டேட்டஸ். நோட் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு சின்ன லைன், பெரிய லைன், சின்ன லைன், பெரிய லைன் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் டாட்டர் லைன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆரோ எங்க வருதுன்னு பார்த்து கவனமா டிரா பண்ணிக்கோங்க. இது யான் ஆர்கிடெக்சர். ஸோ இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். பாருங்க, யான் ஆர்கிடெக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மெயின் காம்பனன்ட்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜர், அடுத்து நோட் மேனேஜர், அடுத்து அப்ளிகேஷன் மாஸ்டர், அடுத்து கண்டெய்னர். ஸோ இது என்னென்னங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜர். ரிசோர்ஸ் மேனேஜர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் ரன்ஸ் ஆன் ஏ மாஸ்டர் நோட். ஸோ ஒரு மாஸ்டர் நோட்ல தான் இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் ரன் ஆகும். இட் மேனேஜஸ் த ரிசோர்ஸ் அலோகேஷன் இன் த கிளஸ்டர். ஸோ நம்ம சிஸ்டம்ல எந்தெந்த நோட்ஸ்க்கு வந்து எந்தெந்த ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத மேனேஜ் பண்றது தான் இந்த ரிசோர்ஸ் மேனேஜரோட வேலை. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து நோட் மேனேஜர். இந்த நோட் மேனேஜர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நோட் மேனேஜர் ரன் ஆன் த ஸ்லேவ் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்லேவ் நோட்ஸ் தான் ரன் ஆகும். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸிகியூஷன் ஆஃப் ஏ டாஸ்க் ஆன் எவ்ரி நோடு. ஸோ ஒவ்வொரு நோட்லயுமே என்ன டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அதை மானிட்டர் பண்றதுதான் இந்த நோட் மேனேஜரோட வேலை. ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர்னா ரிசோர்ஸ் அலோகேட் பண்றாங்க. நோட் மேனேஜர்னா எந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகிட்டுங்கிறத மானிட்டர் பண்றதுதான் நோட் மேனேஜர். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் மாஸ்டர். Application master manages the user job life cycle and resource needs of the individual applications. So ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயுமே என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுது, என்னென்ன ஜாப் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மேனேஜ் பண்றது அப்ளிகேஷன் மாஸ்டரோட வேலை. இட் ஒர்க்ஸ் அலாங் வித் த நோட் மேனேஜர் அண்ட் மானிட்டர்ஸ் த எக்ஸிகியூஷன் ஆஃப் டாஸ்க். ஸோ இது வந்து நோட் மேனேஜர் கூட தான் வேலை பார்க்குது. அதாவது நோட் மேனேஜர்ல என்ன பண்ணாங்க, எந்தெந்த டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு மானிட்டர் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த நோட் மேனேஜர் கூட சேர்ந்து இதுவும் அந்த ஒர்க்கை பண்ணுது. இது அப்ளிகேஷன் மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, அதான் கண்டெய்னர். பாருங்க, இட் இஸ் த பேக்கேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் விச் இன்க்ளூட்ஸ் ரேம், சிபியூ, நெட்வொர்க், கஸ்டடி எக்ஸெட்ரா ஆன் ஏ சிங்கிள் நோடு. ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நோட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் தான் கண்டெய்னர். ஸோ இதுதான் யானோட ஒரு 4 முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஸோ இதை தான் இந்த ஆர்கிடெக்சர் எழுதியிருப்பாங்க. நோட் மேனேஜர் இருக்கு, ரிசோர்ஸ் மேனேஜர், கண்டெய்னர், அப்ளிகேஷன் மாஸ்டர். ஸோ எல்லாத்துக்குமே எந்தெந்த ஆரோ எங்கெங்க போகுது அப்படின்னு பார்த்து கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் யான்கிற கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் யான்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் எழுதுறீங்க. எழுதிட்டு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுது.
எந்த நோடுக்கு எந்த ரிசோர்ஸ் தேவைன்னு பார்த்து அலோகேட் பண்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, முக்கியமானது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து என்ன பண்ணுச்சு, ஜாப் வந்து ஷெட்யூல் பண்ணுது. எந்த டாஸ்க் வந்து எந்த நோட்ல எப்ப நடக்கணும் அப்படின்ட்டு ஷெட்யூல் பண்ணி அது கரெக்டா நடக்குதான்னு மானிட்டர் பண்ணுது. ஸோ அதான் ஷெட்யூலிங் அண்ட் மானிட்டரிங் ஜாப்ஸ். இந்த ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் யானுக்கு. அடுத்து என்ன பண்ணும், இந்த யான் ஆர்கிடெக்சர். இந்த டயக்ராம் மட்டும் கொஞ்சம் நீட்டா டிரா பண்ணிருங்க, இந்த யான்கள் சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர்ல ஒரு 4 காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு. ரிசோர்ஸ் மேனேஜர், நோடு மேனேஜர், அப்ளிகேஷன் மாஸ்டர், கண்டெய்னர். இந்த 4 காம்பனன்ட்ஸ்க்குமே ஒரு 2 பாயிண்ட் எழுதுறோம். ரிசோர்ஸ் மேனேஜர் என்னது, ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நோட்ல ரன் ஆகுது. அடுத்து ரிசோர்ஸ் அலோகேஷன் இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் தான் பண்ணுது. அடுத்து நோடு மேனேஜர். இந்த நோடு மேனேஜர் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் நோட்ஸ்ல தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோட்லயுமே கரெக்டா டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இதான் நோடு மேனேஜரோட வேலை. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அப்ளிகேஷன் மாஸ்டர். இந்த அப்ளிகேஷன் மாஸ்டர் என்ன பண்ணும், ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுது, அந்த ஜாப் அந்த டாஸ்க் வந்து கரெக்டா முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நோட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதான் ரிசோர்ஸ் பேக்கேஜ். அதுக்கு பேர் தான் கண்டெய்னர் சொல்றாங்க. இதான் யானோட 4 காம்பனன்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ரிசோர்ஸ் மேனேஜர், நோடு மேனேஜர், அப்ளிகேஷன் மாஸ்டர், கண்டெய்னர். இவ்வளவுதான் யான் ஆர்கிடெக்சர் கொஸ்டின். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.